அமைச்சர் கே.என். நேரு வீட்டில் அமலாக்கத்துறையினர் 7 மணி நேரமாக தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் வீட்டில் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வழங்கும் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் இளவரசன். தற்போது கே.என். நேருக்கு சொந்தமான இடங்களில் காலை முதலே சோதனை நடைபெற்று வருகிறது. தற்போது வரை என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பா மாலதி. திருச்சி மாநகரில் தில்லைநகர் பகுதியில் இருக்கிற அமைச்சர் கே.என். நேரு வீட்டு முன்பு தான் நம்ம இருக்கிறோம். இந்த வீட்டில் இன்று காலை முதல் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சோதனை இந்த அமைச்சர் வீட்டு பகுதியில் திமுக யாரும் அது காலையில் அதிக அளவு குறைந்ததால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து இந்த பகுதி அமைச்சர் வீடு பகுதியில் இருக்கிற இந்த சாலையை போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டது. நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது தில்லைநகர் 5வது கிராஸ்ல இருக்கிற இந்த பகுதியில் அமைச்சர் வீடு இருக்கு. இந்த வீட்டு பகுதிக்கு யாரும் திமுகவினர் கட்சி தொண்டர்கள் யாரும் வரக்கூடாது என்பதற்காக ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும் என இந்த சாலை தடை செய்யப்பட்டு இங்கு போக்குவரத்து போலீசார் மற்றும் திருச்சி மாநகர காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இன்று காலை 7 மணிக்கு வந்த இந்த அமலாக்கத்துறையினர் 3 கார்களில் இங்க வந்தாங்க. அதுல 4க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் மத்திய துணை ராணுவ படையினர் அவர்களோடு தமிழக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக இங்க வந்தாங்க. அவங்களோட சோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வெவ்வேறு வாகனங்கள், அதாவது TN 19 மற்றும் வாடகை வாகனங்கள்ல தான் அந்த அமலாக்கத்துறையினர் வந்திருக்காங்க. அந்த 3 வாகனங்களில் வந்தவர்கள் அதில் தொடர்ந்து இந்த பகுதியில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த சோதனை இன்று மாலை வரை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தொடர்ந்து 8 மணி நேரத்துக்கு மேலாக பல்வேறு ஆவணங்கள், அதாவது வங்கி பரிவர்த்தனை மற்றும் அந்த அமைச்சர் நேருவின் சகோதரர் வீட்டில் சொந்தமான பரிவர்த்தனை ஆவணங்கள் என பல ஆவணங்களை அவர்கள் தொடர்ந்து சோதனை செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் இங்கு மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் வெளியே இருக்கின்றனர். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சி அமைச்சர் கே.என். நேருவினுடைய இல்லம், அதாவது தில்லைநகர் 5வது கிராஸில் இருக்கிற இந்த தில்லைநகர் பகுதியில் தான் இருக்கும். இந்த பகுதியில் தான் இந்த தொடர் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இதேபோல சென்னை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று இருக்கும் நிலையில் திருச்சியை பொறுத்தவரை அமைச்சர் கே.என். நேரு எப்போதும் கட்சி தொண்டர்களை பார்ப்பது இந்த வீட்டில் தான். இந்த வீட்டில் தான் இப்போ இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே வீட்டில் தான் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் நேருனுடைய மகனுமான அருண் நேரு அவர்கள் இதே முதல் மாடியில் தங்குவார். இதே போல தற்பொழுது இதே ஊரில் வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கும் கே.என். நேருடைய மகள் மருத்துவர், அவரையும் தற்பொழுது இங்கு அழைத்துக் கொண்டு இந்த வீட்டில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து 8 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த மாலை வரை இந்த அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபடுவார்கள் என தெரிகிறது. மாலதி. இளவரசன், தொடர்ந்து நடைபெற்று வரும் அமலாக்கத்துறையினர் சோதனை தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைத்தமைக்கு நன்றி.